திமுக 4261 261 வாக்குகள் பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல திமுக இருக்கு. முதலிடத்துல தமிழக வெற்றி கழகம் இருக்கு. இது யாரும் எதிர்பார்க்கல அந்த ட்விஸ்ட். ஆமா, இது யாரும் திருச்சி கிழக்கத்தான் எல்லாரும் கவனம் செலுத்திட்டு பின்னாடி வந்த மாதிரியான சிலர் விஜய்க்கு பொறுத்தவரையும் பெரம்பூர்ல தான் மேக்சிமம் வாய்ப்பு அப்படின்னாங்க. அது கூட கடைசி நேரம் மாறும். ராயபுரத்துல திமுக முன்னிலை, அதிமுக 2வது இடத்துக்கு. அது எதிர்பார்த்ததா? ஏன்னா ஜெயக்குமாருக்கு இப்பயும் செல்வாக்கான தொகுதி தான் ராயபுரம். ஆனா 40,000 வாக்குகள் முஸ்லீம் ஓட்டை அப்படியே இழக்கிறாரு. ஏற்கனவே கடந்த முறையே அவர் அதான் சொன்னார், மைனாரிட்டி வாக்கு. இதையே நம்ம உட்கார்ந்து என்ன சொல்றது, அவரே எனக்கு போச்சு பிஜேபியால போச்சு, அவங்களோட கூட்டணி இருந்தனாலதான் அந்த வாக்குகளை இழக்க நேரிட்டது அப்படின்னாரு. பிஜேபி அலைன்ஸ்ல நிக்கிறப்ப அவருக்கு இப்படி அதனாலதான் ராஜ்யசபா மாதிரி போயிடுவாருலாம் சொல்லப்பட்டது. எப்படியா ராஜ்யசபா வாங்கி கூட எடப்பாடி அனுப்பி விட்டுருவாரு, திருப்பி ரிஸ்க் எடுக்க வேணான்னு. ஆனா பாவம் திருப்பி இறக்கி விட்டுருக்காங்க. அதனால அவருக்கு கஷ்டமான நிலைமை என்னன்னா, ராயபுரம் தொகுதியில 40,000 வாக்குகள் வேற நீக்கப்பட்டிருக்கு. எஸ்ஏஆர்ல வேற 40,000 அது நிறைய நடந்திருக்கு. அதுல வந்து நம்பி இருப்பாரு ஜெயக்குமார். ஒருவேளை அதெல்லாம் மைனாரிட்டி அவருக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் அதுல நீக்கப்பட்டிருக்கும் நினைச்சிருக்கலாம். அதை தாண்டி ஆனா அவரு சுபேருக்கான புதிது மருத்துவர்னு சொல்றாங்க. பட் அவருடைய பாரம்பரியம் வந்து ரொம்ப நீண்ட நெடிய பாரம்பரியம். ஆர்கேனர் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தா, ஜான் எபினேசர் முன்னிலை 22 வாக்குகள் பெற்றிருக்காரு. 2வது இடத்துல மரிய வில்சன் 11 வாக்குகள் வித்தியாசத்துல அவர் முன்னிலை தான் நமக்கு கிடைச்சிருக்கு. திருச்சி மேற்கு பொறுத்தவரைக்கும் ராமமூர்த்தி திமுக திருச்சி மேற்கு தாவேக்கா தான் முன்னிலை. நம்ம ஏற்கனவே பேசினதான் 2வது இடத்துல தான் கே நேரு அப்படின்ற தகவலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாளையம் கோட்டையில் அப்துல் வகாப் முன்னிலையில் இருக்காரு. திமுக வந்ததுக்கு பயங்கரமான விமர்சனங்கள், அவருக்கு உள்கட்சி பூசல் இருக்கு அப்படி இப்படிலாம் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தாவேக்காலாம் வந்துகிட்டு இருக்க நேரத்தில் வகாப்பெல்லாம் இறக்குனீங்கன்னா முஸ்லீம் ஓட்டு பிரிஞ்சிரும், முஸ்லீம்கள் வந்து இப்போ விஜய் பக்கம் போயிட்டாங்கன்னா சொன்ன நேரத்தில் வகாப்பே தொடர்ந்து முன்னிலையில் இருக்காருங்கிறது கவனிக்கிறது. கடையநல்லூரை பொறுத்த வரைக்கும் அதிமுக முன்னிலை பெற்றிருக்கிறாங்க. அந்த தகவலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மொத்தமாக 17 இடங்கள்ல 11 இடம் திமுகவுக்கு, 3 இடங்கள் அதிமுக, 3 இடங்கள் தாவேக்கா, 3 இடங்கள் தாவேக்கா அப்படின்றத நம்ம இப்போ பார்த்து. மேற்கு ஆர்கே நகர் பெரம்பூர் விஜய் இல்லை, ஆர்கே நகர் 2வது இடத்துல தான் இருந்தாங்க. ஆர்கே நகரில் இப்போ கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க. நீங்களா இந்த ஒரு நிமிஷம் அதை பார்த்துடலாம். ஸோ மொத்தமாக 17 இடங்கள், 17ல் 11 திமுக, 3 அதிமுக, 3 தாவேக்கா அப்படின்ற இடத்துல இது வரைக்கும் வந்த இவிஎம்மும் கவுண்டிங் தொடங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். நிறையா எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. இவிஎம்மும் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும் திமுக தான் முன்னிலையில் இருக்காங்க. ராயபுரத்தில் சுபேர்கான் 10 வாக்குகள் முன்னிலையில் மேலே இருக்காரு. 2வது இடத்துல தான் ஜெயக்குமார் 7 வாக்குகள், 3 வாக்குகள் வித்தியாசத்தில். சுபேர்கானை பற்றி சொல்லும் போது தொகுதிக்கு புதியவருங்கிற விமர்சனத்தை அதிமுகவினர்லாம் வச்சாங்க. பட் அவர் நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியத்தை சேர்ந்தவர். ரகுமான் கான் எம்ஜிஆர் ஆட்சியில் திமுகவின் குரல் தான் சட்டமன்றத்தில் வந்து பேசுபொருளாக இருந்தது. அது காரணம் இடி மின்னல் மழைங்கிற ரகுமான் கான் போன்றவர்கள், சுப்பு போன்றவர்கள், துரைமுருகன் போன்றவர்கள். அவருடைய மகன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் ரகுமான் கானை தவிர்த்து விட்டு தமிழ்நாடு சட்டமன்ற வரலாறு எழுத முடியாது. ஸோ அப்பேற்பட்ட பாரம்பரியத்தின் தொடர்ச்சி. அவர் வயது குறைவானவராக இருக்கலாம், தேர்தல் களத்துக்கு புதியவராக இருக்கலாம், ஆனால் அவர் மிகப்பெரிய வரலாற்றின் தொடர்ச்சியாக சுபேர்கான் இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். சட்டமன்றத்தினுடைய ஒரு அழுத்தமான குரலின் தொடர்ச்சியாக சுபேர்கான் சட்டமன்றத்துக்கு போவதற்கான வாய்ப்பு அதிகம் தான் நான் பார்க்குறேன்.